في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين صدق الله العلي العظيم. லுன்னூன் என்று சொல்லப்படுகிற மீன்காரரான அந்த யூனுஸ் அவர்களை நீங்கள் எண்ணி பார்ப்பீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதுக்கு பொருள் அதுதான், மீன்காரர், மீனுடையவர். அப்படி அவர்கள் அழைக்கிற போது, அவரை குறித்து யோசிக்கிற போது, தன்னுடைய கோபத்திலிருந்தும் தன்னுடைய சமூகத்தின் மீதுண்டான கோபத்தினால் தன்னுடைய கூட்டத்திலிருந்தும் வெளியேறி சென்ற போது அவர்களுக்கு நாம் சில நெருக்கடிகளை ஆழ்த்தவே மாட்டோம் என்று அவர் எண்ணிக்கொண்டார். இதுக்கு பிறகு எந்த சோதனை வராதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு இருள்களில் இருந்து கொண்டு நம்மை அவர் அழைத்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. உன்னையே நான் துதிக்கிறேன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில், அநீதியாளர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்கிற பொருள் உள்ள அந்த தஸ்பீகை ஓதி அழைக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய அழைப்பை ஏற்று கவலையிலிருந்தும் நாம் அவரை காப்பாற்றினோம். இப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்களை நாம் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இங்கே இருள்களில் இருந்து அவர் அழைத்தார், யூனுஸ் அழைத்தார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. 3 இருள்கள் உள்ளே. ஒன்று, மீன் வயிறு என்பதே ஒரு இருள் தான். இன்னொன்று கடல் என்னும் இருள், ஆழம், அந்த ஆழத்தினுடைய இருள். இன்னொன்று இரவு என்று சொல்லப்படுகிற இரவினுடைய இருள். இந்த 3 இருளின் கடுமையான அந்த இருட்டு என்று சொல்லப்படுகிற அளவுக்கு உண்டான இருளில இருந்து அவர் அழைத்தார். என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் மீன் வயிற்றில் இருந்தார்கள் என்று எழுதப்படுகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிற போது அவர்களுடைய அழைப்பிற்கு நாம் பதில் தந்தோம். அவர்கள் கீழே ஆழத்தில் இருந்து கல்லினுடைய அந்த திக்ருகளையும் செவியுற்றார்கள். அதற்கு பிறகு எல்லோரும் இங்கே திக்ர் செய்கிறார்கள். எல்லா ஜீவராசிகளும், எல்லா பொருட்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிகிறார்கள். நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இறைவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை ஓதினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த கவலையிலிருந்தும் நாம் காப்பாற்றினோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக இந்த தஸ்பீஹை செய்தார்களா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் வழமையாக இதை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பது முதன்முறை சொன்ன தஸ்பீஹ் அல்ல. அதற்கு முன்னரே அவர்கள் அதை தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஓதியதின் காரணத்தினால், அப்போதும் அதை தொடர்ந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா ஈடேற்றத்தை தந்தார். இப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டுமே காப்பாற்றுவதற்கான தஸ்பீஹாக அதை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானா என்று கேட்டால் இல்லை. யாரெல்லாம் இதை ஓதுகிறார்களோ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அந்த சிரமத்திலிருந்து, சிரமங்களிலிருந்து, இருள்களிலிருந்து அல்லாஹ் ஈடேற்றம் தந்தானோ, காப்பாற்றினானோ, அதுபோல எல்லா அடியார்களையும் காப்பாற்றுவான் என்று இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள் ஒரு ஹதீஸில், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், இப்படித்தான் முஃமின்களை நாம் ஈடேற்றம் தருவோம், காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நம்முடைய வாழ்நாளில் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல், சின்ன அமல் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு 2 ரக்காத் தொழுகை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் தொழக்கூடிய தொழுகை எந்த காரணத்தை கொண்டும் நான் விட மாட்டேன் என்று ஒரு தொழுகையாக இருக்கலாம், ஒரு தான தர்மமாக இருக்கலாம். தினமும் ஒரு 10 ரூபாயாவது நான் டெய்லி மிஸ்கீனுக்கு கொடுத்துருவேன் என்கிற ஒரு நல்ல அமல், ஏதோ ஒரு நல்ல அமல் அது தினந்தோறும் செய்யப்படுகிறது என்றால் அந்த சின்ன அமலாக கருதப்படுகிற அந்த அமல் தான் நம்முடைய வெற்றிக்கும் ஈருலக ஈடேற்றத்திற்கும் காரணமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தஸ்பீஹை ஓதுவதனுடைய பின்னணியில் அவர்கள் தொடர்ந்து இதை ஓதி இருக்கிறார்கள் என்பதின் காரணத்தினால் அந்த கஷ்டத்துல மட்டும் அழைக்கிறது இல்லைல்ல, கஷ்டத்துல ஏதோ ஒரு நிலையில வேற வழி இல்லை, அந்த மாதிரி நேரத்துல வேற வழியே இல்லை, மனிதர்கள்ட்டையும் உதவி கேட்க முடியாது, அப்படிங்கும் போது வேறு வழி இல்லாமல் அழைப்பதல்ல, அவர்கள் எல்லா காலத்திலையும் நன்றாக இருக்கிற போதும் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தஸ்பீஹை ஓதி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கான பாடம். எல்லா நிலைகளிலையும், இன்பத்திலையும் துன்பத்திலையும், நல்லதுகள் நடக்கிற போதும் சரி, தீமைகளில் அதாவது சோதனைகள் சிக்குண்ட போதும் சரி, நாம் எல்லா நிலைகளிலையும் அல்லாஹ்வை மறவாதவர்களாக இருக்கிற போது நம்முடைய அந்த துவாக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். எவ்வளவு பெரிய சிரமங்களில் இருந்தும் அல்லாஹ் நமக்கு ஈடேற்றத்தை தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஒரு சான்றாக இருக்கிறது. அவங்களுக்கு மட்டுமானதல்ல, நிச்சயமாக அதை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈடேற்றத்தை தருவான். பல்வேறு மக்கள் இதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிற போது இந்த தஸ்பீஹை நான் ஓதினேன், அதன் மூலமாக நமக்கு மிக பெரும் சிரமங்கள் இருந்து அல்லாஹ் காப்பாற்றினான், இதிலிருந்து வெளியவே வர முடியாது என்று அச்சப்பட்ட பல்வேறு காரியங்களிலிருந்தும் கூட ரொம்ப அசால்ட்டா வெளியே வர முடிஞ்சிச்சு என்று பேசுகிற அனுபவசாலிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.